IPL 2026 டேட் வென்யூல கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது எல்லாத்தையும் வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அது தவிர்த்து சிஎஸ்கேவோட பிக் டார்கெட் டீம்ஸ் யாரா இருப்பாங்க அதையும் வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம 70 சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். போன வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசியிருக்கணும். அதாவது யாஷ் தயால ஆர்சிபி ரிட்டைன் பண்றாங்க. டே இந்த மாதிரி ஒரு பிளேயரை எப்படி இவனுக்கு ரிட்டைன் பண்ணான்னு சத்தியமா எனக்கு தெரியல. அந்த யாஷ் தயால் மேல உங்க எல்லாருக்குமே தெரியும். 17 வயசு போன ரேப் பண்ணாருன்னு அந்த கேஸ் அவர் மேல ஃபைல் பண்ணிருக்காங்க. அண்ட் அப்படிப்பட்ட பிளேயர் எப்போ வேணா அரெஸ்ட் பண்ணப்படுவார். அவரு ஆர்சிபி IPL 2026 ரிட்டைன் பண்ணிருக்காங்க. இவனுக்கு என்ன மாரி ஜென்மம் தெரியல. இந்த மாதிரி பிளேயர் அவர் மேல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குமே அவர் பார்த்தா ரிட்டைன் பண்ணிருக்காங்க பிளே பண்றதுக்கு. நிறைய எக்ஸ்பர்ட்மே என்ன சொன்னாங்கன்னா யாஷ் தயால ஆர்சிபி ரிட்டைன் பண்ணக்கூடாது என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவரோட சொந்த ஊரான யூபி லீக்லயே பாத்தீங்கன்னா அவர் பிளே பண்றதுக்கு பேன் விதிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல IPL ஆர்சிபி அவர் ரிட்டைன் பண்றாங்க. மீண்டும் அவரோட கிளாஸ் பேட்டிங்கை வெளிக்காட்டிய ருத்ராஜ் கேக்வாட் நேற்று நடந்த இந்தியா ஏ வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஏ செகண்ட் அன்அபிஷியல் டெஸ்ட் மேட்ச்ல இந்தியன் டீம் வின் பண்ணிருக்காங்க. இந்தியா இந்த மேட்ச்லயுமே சேஸ் பண்ணி தான் வின் பண்ணாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ருத்ராஜ் கேக்வாட சொல்லி அவனுங்க திருப்பி ஓப்பனிங் லெவல்ல வந்தாரு. மனுஷன் 68 ரன் அடிச்சிருந்தாரு. அதுவும் நாட் அவுட்ல இந்த மேட்சை இந்தியாவுக்கு பினிஷ் பண்ணி கொடுத்திருக்காரு. ருத்துவோட ரெட் பால் ஃபார்ம் நம்ம பார்த்தா நல்லாவே இருந்துச்சு. ரஞ்சி டிராஃபில நல்லா கலக்கிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்ப ஒயிட் பாலும் பேக் டு பேக் பார்த்தா போன மேட்ச்ல ஒரு 100 அடிச்சாரு. இந்த மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா ருத்து ஒரு 68 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கன்சிஸ்டன்டா பாத்தீங்கன்னா ருத்து ஒயிட் பால ஸ்கோர் பண்றாரு. அண்ட் அடுத்து வரப்போற ஓடி சீரிஸ்ல ருத்து இருப்பாரு. இதை நினைச்சுல நீங்க மனசுல கனவுல வளர்த்துக்காதீங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா ருத்துவை இவனுங்க எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்தாலுமே ருத்துவை பெஞ்சில் தான் குறைப்பாங்க. அடுத்து நடக்க போற அன்அபிஷியல் மேட்ச்லயும் ருத்து ஒரு நல்ல சம்பவம் பண்ணாருன்னா மேபி இந்தியா ஸ்குவாட்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். என்ன பொறுத்தவரை இவனுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டானுங்க. பார்க்கலாம் பொறுத்து என்ன நடக்குதுன்னு. அடுத்து IPL 2026 ஆக்ஷன் எங்க நடக்க போகுது, என்ன வென்யூ நடக்க போகுது, அதெல்லாம் பத்தி இப்ப டீடைலா பார்க்கலாம். ஆக்ஷனை பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா அபுதாபியில் தான் நடக்க போகுது. இது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோ சொல்லிருப்போம். அதே மாதிரி அபுதாபி ஃபைனல்ஸ் ஆயிருக்கு. அது தவிர அங்க இருக்க எத்தியாஸ் அரேனால பார்த்தா இது நடக்க போகுது. எத்தியாஸ் அரேனா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 18,000 பேர் பார்த்தா அதுல உட்காரலாம் சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா IPL போன வருஷமே பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல ஃபேன்ஸை இன்க்ளூட் பண்ணாங்க. அதே மாதிரி பேபி ஃபேன்ஸ் எவ்வளவு அலோவ் பண்ணலாம். 18,000 பேர் கிட்ட பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி இருக்குங்க இதுல உட்காரத்துக்கு. ஆனா அவ்வளவு பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு டீமுக்கு ஒரு 50 ஃபேன்ஸ் அந்த மாதிரி தான் அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தபடியா இன்னொரு சிஎஸ்கே அப்படிதாங்க. சிஎஸ்கே அணியோட 2008 இருந்து 2025 சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட் அந்த லட்சுமண் நாராயண் இந்த ரோல்ல இருந்து அவரு லீவ் ஆயிருக்காரு. அவருக்கு பதிலாக புதுசா யாராச்சும் ஒருத்தர் சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்டா ஜாயின் பண்ணுவாங்க. அது சிஎஸ்கே கூட சீட்ல நம்மளுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. சிஎஸ்கேவோட லாஸ்ட் 2 வருஷத்தோட பெர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கேவோட பிளேயர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் மாத்தல. சிஎஸ்கே கோச்சிங் ஸ்டாஃப்ஸையும் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. IPL 2026 மினி ஆக்ஷன்ல செகண்ட் ஹையஸ்ட் பர்சன்டோட 43.4 crores இறங்குறாங்க சிஎஸ்கே 12 பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணி மொத்தமா பார்த்தா இன்னும் ஸ்லாட் ரிமைனிங் 9 பிளேயர்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு ஆக்ஷன்ல. அதுல 4 ஓசி ஸ்லாட்ஸுமே அடங்கும் கைஸ். இப்ப சிஎஸ்கே டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்க பிளேயர்ஸ் யாரா இருப்பாங்களா? அதுல முதல்ல ஒரு ஆண்ட்ரே ரசல் தான் இருக்காரு. ஆண்ட்ரே ரசல் டு சிஎஸ்கே நினைச்சு பாருங்க. அதை ஒரு பேட்டிங் லைன் அப்ப அந்த கைஸ் ஜஸ்ட் இமேஜின் ஆண்ட்ரே ரசல் வராரு. தல தோனி, ஷியோம் துபே, ஜவால் ப்ரூவிஸ்னு சிஎஸ்கேட டீம் எப்படி செட் ஆகும்னு நினைச்சு பாருங்க. அவருமே பார்த்தா கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு அவர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு பார்த்தா சிஎஸ்கேவோட AR ஸ்ரீகாந்த் இருக்காருல அவருமே இன்டர்லா போட்டிருப்பாரு. ஸ்டோரியில டே ரசில் என்ற மாதிரி போட்டு லோடிங் என்ற மாதிரி போட்டிருக்காரு. அது நினைச்சு பாருங்க. ரசல் டு சிஎஸ்கே நினைச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல. பார்க்கலாம் சிஎஸ்கே போறாங்களான்னு. சிஎஸ்கேவோட டார்கெட்ல நடக்கிற எல்லா IPL ஆக்ஷன்ல இருக்க ஒரே பிளேயர்னா அது கென் மேக்ஸ்வெல்னு சொல்லணும். ரவீந்தர் ஜடேஜா இத்தனை நாளா இருந்தாரு. அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா கென் மேக்ஸ்வெல்ல கண்டிப்பா சொல்லலாம். ரவீந்தர் ஜடேஜா மாதிரி ஃபீல்டிங் பண்ண முடியும். ரவீந்தர் ஜடேஜாவோட பெட்டரா பேட்டிங் பண்ண முடியும். ரவீந்தர் ஜடேஜாவோட பவுலிங்ல மட்டும் தான் இவர் அந்த அளவு பண்ண முடியாது. ஆனா சேப்பாக்கல கண்டிப்பா அவரால் 4 ஓவர் போல் பண்ண முடியும். அதுவும் பார்த்தா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ல வந்தாருன்னா கென் மேக்ஸ்வெல் ஒரு நல்ல ரோல் பிளே பண்ணுவார் சொல்லணும். கென் மேக்ஸ்வெல் சொன்னா நீங்க சொல்ல வருது புரியுது கைஸ். கென் மேக்ஸ்வெல் அடிச்சதுல பெருசா IPL அவரோட ரெக்கார்ட் அந்த அளவு இல்ல. என்னதான் ஆஸ்திரேலியாக்கு நல்லா பண்ணாலும் IPL வந்தா கென் மேக்ஸ்வெல் அந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த RCBக்கு ஒரு 2 சீசன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 3 சீசனா கென் மேக்ஸ்வெல் வந்து அந்த அளவு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே இல்ல. ஆனா கென் மேக்ஸ்வெல் கண்டிப்பா சிஎஸ்கேக்கு லோ பிரைஸ்ல கிடைச்சாருன்னா சிஎஸ்கே கண்டிப்பா எடுத்துப்பாங்க. அண்ட் அப்படி மேக்ஸ்வெல் வேணாப்பான்னு கிடைச்சீங்கன்னா அகில் ஹுசைன் இருக்காருங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ்ல பிளே பண்றாரு. நல்ல ஆப்ஷன் இருக்கும். பவர் பிளேல இவரால் போலிங் போட முடியும். ஆனா மிடில் ஓவர்ஸ்ல போடாருன்னா கண்டிப்பா இவர் அடி வாங்குவாரு. ஆனா நல்லா டீசென்டா பேட்டிங்குமே இவர் வச்சிருக்காரு. கண்டிப்பா சிஎஸ்கே அகில் ஹுசைன் மேல ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. பீடாக்குமே என்ன சொன்னாருன்னா அகில் ஹுசைன் கண்டிப்பா சிஎஸ்கே எடுப்பாங்கன்ற மாதிரி சொல்றாரு. பார்க்கலாம் பொறுத்து இருந்து அகில் ஹுசைன் போறாங்களா இல்லன்னு. இல்லைன்னா சிஎஸ்கே அதர் ஆப்ஷன் போனாங்கன்னா அதுக்கும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. அதுல லிவிங்ஸ்டன் கண்டிப்பா வருவாரு. லிவிங்ஸ்டனுக்கு சிஎஸ்கே எப்படி மேக்ஸ்வெல் நம்ம சொல்றோமோ எல்லா ஆப்ஷனும் போவாங்கன்னு அதே
மாதிரி லிவிங்ஸ்டன் எப்ப ஆப்ஷனுக்கு வந்தாலும் சிஎஸ்கே கண்டிப்பா அவருக்கு ஒரு பிட்ட போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் லாஸ்ட் இயர் மெகா ஆக்ஷன்லயும் அவருக்கு ட்ரை பண்ணாங்க. பட் அவர் ஆர்சிபிக்கு போனாரு. ஆனா பாத்தீங்கன்னா சேப்பாக்குல என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா அந்த சூட் ஆக மாட்டாருன்னு நினைக்கிறாங்க. இவரு அதர் விக்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல பிளாட் ட்ராக்ல பாத்தீங்கன்னா பேட்டிங் நல்லா பண்ண முடியும். ஆனா பவுலிங் பாத்தீங்கன்னா அவர் அடிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா சேப்பாக்குல அவரோட பவுலிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அவரோட பேட்டிங் சேப்பாக்கல அந்த அளவு விளையாட முடியுமா எனக்கு ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு காலத்துல டேஞ்சர் பிளேயரா இருந்தவர் தான் கில்லர் மில்லர், டேவிட் மில்லர் தான். டேவிட் மில்லரை சிஎஸ்கே எடுப்பாங்களா? இது ஒரு பெரிய டவுட்னே சொல்லணும். நான் டேவிட் மில்லரோட ரீசெண்ட் டைம் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா அந்த அளவு எதுவும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி மில்லர் பண்ணலங்க. கண்டிப்பா சொல்லி ஆகணும். குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்தாரு, அங்க ஓரளவு நல்லா பண்ண. அதுக்கப்புறம் லக்னோ வந்தாரு, அங்கேயும் இந்த அளவு சொல்லிக்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இல்ல கைஸ். ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், டிஃபரெண்ட் பிளேயர்ஸ் வேற டீம்ல இருந்தாங்கன்னா, ஆனா சிஎஸ்கே எல்லோ கலர் போட்டாங்கன்னா அவங்கள டிஃபரெண்ட் பிளேயரா மாறிடுவாங்க. பார்க்கலாம் இவருக்கும் சிஎஸ்கே போறாங்களான்னு. அண்ட் த வெயிட் இஸ் ஓவர். பிக்கெஸ்ட் டார்கெட் இந்த ஆக்ஷன் சிஎஸ்கே மட்டும் இல்ல, இன்னொரு டீமும் நம்மளுக்கு போட்டிக்கு வருவாங்க. அவங்க தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். 63 கோடியோட வராங்க. கண்டிப்பா கேமரன் கிரீன் மேல ஒரு கண்ணை வச்சிருப்பாங்க. அவங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அவருக்கு பீட் பண்ணுவாங்க. சிஎஸ்கே ஆல் அவுட் அவருக்கு போக போறாங்களா, இல்லைன்னா அவரை விட்டுட்டு மேக்ஸ்வெல் அது மாதிரி பிளேயர்ஸ் எடுத்துட்டு ஸ்குவாட இது பண்ண போறாங்களான்னு எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு. ஆனா சிஎஸ்கேவோட டார்கெட்ல கண்டிப்பா கேமரன் கிரீன் இருப்பாரு. அது எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. பொறுத்தவரை ஒரே ஒரு டவுட் தான் இருக்கு. சிஎஸ்கே கேமரன் கிரீன் டார்கெட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் எடுத்தாங்கன்னா சிஎஸ்கே கண்டிப்பா டாப் ஆர்டர்ல விளையாட வைக்கணும். ஆர்எல்னா அவர் பினிஷிங் ரோல்ல வைக்கணும். பினிஷிங் அவர் அந்த அளவு பண்ண மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஆனா ஐபிஎல் பொறுத்தவரை டாப் ஆர்டர்ல நல்லா பேட்டிங் விளையாட்டு இருக்காரு. அவரு நம்மளுக்கே தெரியும், செஞ்சுரிஸ்ல அடிச்சிருக்காரு ஐபிஎல்ல. அதை தவிர பவுலிங்குமே பாத்தீங்கன்னா அவர் நல்லா போட முடியும். அவரோட டால் பவுலர் வேற கைஸ். அவர் பாத்தீங்கன்னா இப்போதைக்கும் பாத்தீங்கன்னா அவர் பவுலிங் போறது இல்ல. கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அவர் பவுலிங் போடக்கூடாதுன்னு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் காரணமா அவர் இது பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா வரக்கூடிய ஆஷஸ்ல கண்டிப்பா அவர் பவுலிங் போடுவாரு. ஆஷஸ் முடிஞ்சோன்னு சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரிஸ் இருக்கு ஆஸ்திரேலியாக்கு, அது பிளே பண்ணுவாரு. அது முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் டைரக்டா பிளே பண்ண போறாரு இந்தியால. அது முடிஞ்ச உடனே ஐபிஎல் ஒரு பெரிய ஒர்க் லோடோட வராரு. மேபி அவரை பாத்தீங்கன்னா அந்த அளவு சிஎஸ்கே பவுலிங்ல யூஸ் பண்ண நான் அப்படிதான் நினைப்பாங்க. ஏன்னா சிஎஸ்கேக்கு ஆல்ரெடி பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இப்ப இவருமே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஓவர் தேவைப்படும் போது இவரை போட்டு யூஸ் பண்ணலாம். ஆனா சிஎஸ்கே இவருக்கு எவ்வளவு கோடி கொடுக்க ரெடியா இருக்காங்கன்னு தெரியல. மினிமம் 20 crores கண்டிப்பா கேமரன் கிரீன் போவாருங்க. இந்த ஆக்ஷன்ல பிக்கெஸ்ட் பிரைஸ்ல போற ஒரே பிளேயர்னா அது கண்டிப்பா கேமரன் கிரீன் நம்ம எல்லாருமே சொல்லலாம். கண்ண முடியும். ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, ஆக்ஷன்ல கேமரன் கிரீனுக்கு பிட் பண்ண போற ரெண்டே டீமே ஒன்னு சிஎஸ்கே ஒன்னு கேகேஆர் என்ற மாதிரி தான் இப்போதையும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பார்க்கலாம் ரெண்டு டீம்ல அவர் எந்த டீமுக்கு போறாரு. அதே மாதிரி உங்களோட ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, சிஎஸ்கே இந்த பிளேயர் எடுக்கலாம்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க கைஸ். அப்ப இன்னும் நல்ல சிஎஸ்கே கண்டென்ட் வந்து உங்களுக்கு சந்திக்கும் முறை உங்களது விடை பெறுவது நான் உங்களை ரீச் கைஸ்.